வணக்கம். பிரதிபயனும் நல்லதும் ഇതിൻ്റെ ஒரு குயிக் ரிவிஷன் தான். நாங்கள் படிக்க வேண்டியது இந்த 7 விஷயமும் அந்த 7 விஷயங்களுக்குரிய கேஸும். இந்த 7 விஷயத்தையும் நாங்கள் ஒரு மூன்றா பிரிச்சிடலாம். ஒன்று கன்சிடரேஷன் ஓ ஜூஸ்ட கோசா, ரெண்டாவது அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மூன்றாவது பின்னல் கேஸ். எங்களுக்கு சிவில் லோ கண்ட்ரிஸும் காமன் லோ கண்ட்ரிஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ எங்களுக்கு இது ரெண்டும் ஸ்ரீலங்காவுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் பார்த்தா இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணினதான் இலங்கையின் லீகல் சிஸ்டம். அதாகப்பட்டது சிவில் லோ சிஸ்டமும் காமன் லோ சிஸ்டமும் பின்னி பிணைஞ்சிருக்கு. உடன்படிக்கையில் ரெண்டு கூறு இருக்கு. என்ன? ஒரு வாக்குறுதி செயலாகவும் மறு வாக்குறுதி பிரதிபயனாகவும் காணப்படும். அப்ப இதை சுருக்கமா சொல்ல போனா இந்த காமன் லா கண்ட்ரீஸ்ல உள்ள வாக்குறுதி என்று சொல்லப்படுற பிரதிபயன் ஒரு பணம். மறுதலையாக சிவில் லா கண்ட்ரீஸ்ல வாக்குறுதி என்று சொல்லப்படுற பிரதிபயன் ஒரு தார்மீக கடமையையும் பணத்தையும் உள்ளடக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதிக்க இந்த குயிட் ப்ரோ கியூ அதுக்கு இது என்றதுல இருந்து வேறுபட்டதுன்றதை சொல்லி வீரமந்திரி சார் சொன்ன டெபினிஷனையும் நீங்கள் கோசாக்கு சொல்லணும். யுஸ்டா வந்து கன்சிடரேஷன்ல பார்க்க பறந்துபட்டது அல்லது வேறுபட்டவை என்றதும் இதை ரெண்டு சொல்லி போட்டு ஜெயவர்த்தன வர்சஸ் அமரசூரியவில் என்ன சொல்லப்படுதுன்றதை டீட்டெயிலா சொல்லுங்க. அடுத்த இந்தியன் பேங்க் வர்சஸ் அக்யூரிட்டி ஸ்டாக் புரோக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதுல கோசான்றது இதன்றது அதாகப்பட்டது. சாராம்சமா கோசான்றது கன்சிடரேஷன்ல இருந்து வேறுபட்டதுன்றதும், அடுத்தது கோசா கன்சிடரேஷன்ல பார்க்க உயர்ந்ததுன்றதும், அடுத்தது கோசாவில் என்னென்ன இருக்கு என்றது. இதுதான் தார்மீக கடமையையும் பணப்பெறுமதியையும் இருக்குன்றத இப்படி சொல்லிருக்கு. இவ்வளோத்தையும் சொல்லிட்டீங்களா போதும். இதுல பிரதி பயன்டா கியூரி போசஸ் மீசா வழக்க சொல்றது நல்லது. பிரதி பயன் அடுத்தது பிரதி பயன் தார்மீக கடமையை உள்ளடக்காதுன்றது கட்டாயம் சொல்லணும். இதுதான் இதுக்குரிய கேஸ். டன்லப் நியூமெட்ரிக் டயர் கம்பெனி லிமிடெட் வாசஸ் செல்ஃப்ரிட்ஜ் கம்பெனி லிமிடெட். அதாவது பிரதி பயன்ன்றதை என்னன்றதை வர விலக்கணப்படுத்தி இருக்கு. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. 3 வகையான பிரதி பயன் இருக்குது ஆங்கில சட்டத்துல. இறந்த கால பிரதி பயன் சட்டத்தின் பால் செல்லுபடியேற்றது. இதுக்கு 2 விதிவிலக்கு இருக்குது. இந்த 3 வகையான பிரதி பயன்களை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்றால், வாக்குறுதி வழங்கப்பட்ட நேரத்துல செயல் எந்த காலத்துல இருக்குன்றத பார்க்கிறோம். சரி, வாக்குறுதி வழங்கிக்க செயல் நடைபெற்று முடிவடைந்திருந்தால் பிரதி பயன் இறந்த கால பிரதி பயனாக கொள்ளப்படும். வாக்குறுதி வழங்கப்படைக்க செயலும் நடைபெற்று கொண்டிருந்தால் அது நிகழ்கால பயன். வாக்குறுதி வழங்கப்படுகிறது செயல் எதிர்காலத்துல நிகழுது என்று சொன்னால் அது எதிர்கால பிரதி பயன். இந்த வாக்குறுதி என்றது பணம். அதாகப்பட்டது நீ இந்த வீட்டை கட்டினதற்கு நான் காசு தாரன் என்று சொன்னா வாக்குறுதி வழங்கிக்க செயல் முடிவடைந்திருக்குது. ஆகவே வாக்குறுதி வழங்கிக்க செயல் முடிவடைந்திருக்குது. அப்ப இது இறந்த கால பிரதி பயனாக கொள்ளப்படும். இந்த இறந்த கால பிரதி பயனை சட்டத்தால அமுல்படுத்தப்பட முடியாது. வாக்குறுதி வழங்கும் பொழுது செயல் நடைபெற்று கொண்டிருக்குது. எனவே இது நிகழ்கால பிரதி பயன். அப்ப இங்க வாக்குறுதி கொடுக்க செயல் நடக்கல, இது எதிர்கால பிரதி பயனாக கொள்ளப்படும். இந்த 3 வகையான பிரதி பயன்களையும் செயலை வச்சு வாக்குறுதி கொடுக்கறத சொல்லப்பட்டிருக்குது. பார்த்துக்கொள்ள. சல்மான் வர்சஸ் ஓபிஎஸ் ஒரு இறந்த கால பிரதி பயனுக்கு உதாரணமாகும். பிரதி பயன் அந்த 2 வாக்குறுதியில் ஒன்று பிரதி பயன், மற்றது செயல். ஏதென்று பார்க்கணும். செயல் வந்து பாட்டிய கவனிச்சு கொண்டதுக்கும் மருத்துவ செலவுகள் மேற்கொண்டதுக்குமான இதுக்காக
ஒரு பிரதி பயனாக காணியை கைமாற்றி கொடுக்கப்படும். இதுதான் அந்த பணப்பெறுமதி காணிதான். செயல் இது பாட்டிய கேட்டேக் பண்ணினது. அப்ப செயல் முடிஞ்ச பிறகுதான் அந்த காணி கைமாற்றி கொடுக்கப்படுகிறது, வாக்குறுதி வழங்கப்படுகிறது. ஆகவே இது இறந்த கால பிரதி பயன். தோமஸ் ரொஸ்கோர்லாக்கு ஒரு குதிரையை விற்கிறார். விற்பனை எல்லாம் முடிஞ்சா பிறகு இந்த குதிரை ஆரோக்கியமான குறைபாடு சொல் வழி கேட்கக்கூடிய குதிரை என்றுதான் சொல்லி அவர் விற்கிறார். பிறகு ரொஸ்கோர்லா பார்க்கிறார், சொல் வழி கேட்காம ஒரு புள்ளப்படி பண்ணி கொண்டிருக்கிற குதிரையா இருக்குது. கண்ட்ராக்ட் முடிஞ்சா பிறகு ஒரு வாக்குறுதி வழங்கப்படுது. அந்த வாக்குறுதிக்கு இந்த ஒரு பிரதி பயணம் கொடுக்கல. இதுதான் இந்த வழக்கின்ற தீர்ப்பு. பாஸ்ட் கன்சிடரேஷனை சமரியா இதுல பாருங்க. இறந்த கால பிரதி பயனுக்கு 2 விதிவிலக்கு இருக்குது. முதலாவது, வாக்குறுதி அளிப்பவரின் வேண்டுகோளின் பெயரில் செயல் செய்யப்படாது. இரண்டாவது, எல்லா திறத்தவர்களும் ஆரம்பத்திலே இருந்தே கொடுப்பன செய்ய வேண்டும் என்ற மன எண்ணம். லம்பே என்ற கொலைகாரன் பிரைட் வைட் என்ற பிரபுட்ட போய் தான் செய்த கொலைக்கு அரசனிட்ட இருந்து மன்னிப்பு வேண்டி தர சொல்லி கேட்கிறான். பொதுவா பிரபுக்கள் இப்படி செய்யறதுக்கு காசு கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. பிரபு பிரைட் வைட் லம்பேய்க்கு மன்னிப்பு வேண்டி கொடுக்கிறார். அப்ப லம்பேய் என்ன சொல்றான்டா, உங்களுக்கு நான் 100 பவுண்ட் தாரணுண்டு. பிறகு அவன் அந்த காசை கொடுக்கல. எனவே பிரபு லம்பேய்க்கு எதிராக வழக்கு தொடர்ற. இங்க பார்க்கப்பட்ட சட்ட பிரச்சனை என்னண்டா, காசு எவ்வளவு கொடுக்கிறன்றது உரிய வாக்குறுதி தான் வழங்கப்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் இருந்தே திறத்தவர்களுக்கு காசு கொடுக்கணும் என்ற எண்ணம் இருந்திருக்கின்றதா தீர்த்து இது இறந்த கால பிரதி பயனாயிருந்தாலும் அதற்குரிய விதிவிலக்கு என்று இதனை தீர்க்குது. பிரதி பயன் என்றது வாதியால் தெரிவிக்கப்படுவன. அதாவது ஒப்பந்த திறத்தவர்கள் இருவருக்கு இடையில தான் வாக்குறுதிகள் பரிமாறப்படும். அதில் ஒரு வாக்குறுதி தான் பிரதி பயன். மூன்றாம் திறத்தவர் ஒப்பந்த திறத்தவர்களுக்கு எதிராக வழக்கிட முடியாது. அதாவது ஏ என்ற நபர் பி என்ற கம்பெனிக்கு போன் பண்ணி சி என்ற நபருக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்க சொல்லுறார். சி என்ற நபருக்கு பி என்ற நபர் பிறந்த நாள் பரிசு கொடுக்காட்டிக்கு சி என்ற நபர் பிக்கு எதிராக வழக்கிட முடியாது. ஏ என்ற நபர் மட்டும்தான் பிக்கு எதிராக வழக்கிட முடியும். ஏனென்றால் 2 வாக்குறுதிகளின் சங்கமமும் ஏக்கும் பிக்கும் இடையில தான் நடக்குது. செயலும் பிரதி பயனும் ஏக்கும் பிக்கும் இடையிலான் இருக்கு, சிக்கு இடையில இல்லை. ஒரு செயலுக்கான பிரதி பயன் என்றது சஃபிஷியன்ட், போதுமான அளவில் இருந்தா சரியே ஒழிய அதே செயலுக்கு ஏற்ற அதே அளவில் அடிக்குவேட்டாக இருக்க வேண்டியதில்லை. தோமஸ் வர்சஸ் தோமஸ் என்ற வழக்கில் வீட்டுக்கு வாடகையாக 1 பவுன் கேட்கிறாங்க. அப்ப அது வாடகை காசா 1 பவுன்ன்றது சரியான குறைவு. அப்ப இங்க இது சஃபிஷியன்ட் முதல் அந்த 1 பவுன்ன்றது அடிக்குவேட்டா இல்லை என்று வாதாடப்படிக்க நீதிமன்றம் சஃபிஷியண்டா இருந்தா போதும் என்றிருக்கு. ஏனென்றா ஆங்கில சட்டத்துல பேரம் பேசுதல் தான் அதுல உள்ள மிக முக்கியமானது. இதுக்கு அது. ஆகவே வாடகைக்கு 1 ரூபாய்க்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகித்தானே கொடுக்குறீங்கள். அதுல இருந்து நீங்கள் மீறி போகலாது, எஸ்டோஃபல் ஆகலாது என்ற இந்த சட்ட கொள்கைகள் தான் இதுல இருந்தது. இந்த அடிக்குவேட் அண்ட் சஃபிஷியன்ட் என்ற விஷயம் பின்னல் வழக்கில் வருது. இங்க கோலி பின்னல் என்றவருக்கு $8 10 ஷில்லிங் கடனா கொடுக்கிறார். தவணைக்கு 2 நாளைக்கு முதலே பின்னல் போய் 5 பவுன் 2 ஷில்லிங்க கொடுக்கிறார். இதற்கு கோலியும் சம்மதிக்கிறார். பிறகு கோலி என்ன செய்கிறாருன்னா, மிச்ச காசு தரையில்லை என்று சொல்லி பின்னலுக்கு எதிராக வழக்கு தொடர்கிறார். $8க்கு $5 அடிக்குவேட்டா சஃபிஷியண்டா என்று ஆராயப்பட்டது.
நீங்கள் தோமஸ் ஓசஸ் தோமஸ் வழக்கை நினைச்சு பார்க்கணும். பின்னல் வழக்கில் நிறுவப்பட்ட விதி என்னென்றா, பெரிய கடன் தொகை ஒன்றுக்கு சிறிய கடன் தொகை ஒன்றை கொடுப்பதன் மூலம் உடன்பாடும் திருப்தியும் வர முடியாது என்பது ஆகும். எனவே இங்க அடிக்குவேட் தான் பார்க்கப்பட்டதே ஒழிய சபிஷன்ட் இல்லை. இந்த வழக்கில் வாக்குறுதி கொடுத்தவர் அதை மீறத அனுமதிக்கப்படுது. ஆங்கில சட்ட கொள்கை ஒன்று ப்ராமிசரி எஸ்டோபல். ஒரு ஆள் வாக்குறுதி கொடுத்தா அதில் இருந்து மீறக்கூடாது என்றதுதான் அந்த கொள்கை. அந்த கொள்கை இந்த வழக்கில் மீறப்பட்டிருக்குது. பிறகு இதை டீட்டெயிலாக பார்ப்போம். பின்னல் வழக்கின்ற சட்ட கொள்கையை உறுதிப்படுத்தின ஒரு வழக்கு தான் ஃபோக்ஸ் வெர்சஸ் பீர். இங்க ஃபோக்ஸ் பீர்கிட்ட இருந்து 2900 ரூபாய் கடனாக பெற்றுக்கொள்கிறார். இவர் கடனை செலுத்தாதபடியால பீர் வழக்கிட்டு நீதிமன்ற ஆணையினூடாக ஃபோக்ஸ்கிட்ட இருந்து அறவிட வலிக்கிறார். நீதிமன்ற கட்டளையும் கிடைக்குது. இங்க ஃபோக்ஸும் பீரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளினம். என்ன மாதிரி என்று சொன்னால், உடனடியாக ஃபோக்ஸ் பீருக்கு 500 ரூபாய் கொடுப்பார். மிகுதி பணங்கள் 1590 ரூபாயை தவணை அடிப்படையில் பீருக்கு ஃபோக்ஸ் கொடுத்து முடிப்பார் என்ற ஒரு உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுது. அதன்படி ஃபோக்ஸ் பீருக்கு கடனை கொடுத்து முடிச்சிட்டார். அப்போ இங்கே வந்த பிரச்சனை என்னண்டா, தீர்ப்பு கடனை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்ட திகதியில இருந்து அந்த கடனுக்கு சட்ட வட்டியை பெறுவதற்கு கடன் கொடுத்தவர் உரித்துடையவர். இங்க பீர் மறுபடியும் ஃபோக்ஸுக்கு எதிராக கடனுக்கு இல்லை, வட்டிக்கு வழக்கு தொடர்கிறார். இங்க நீதிமன்றம் பின்னல் வழக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய தொகைக்கு சிறிய தொகையை கொடுப்பதன் மூலம் திருப்தியும் உடன்பாடும் பெற முடியாதென்று தெரிவித்தது. அதாகப்பட்டது 2090 ரூபாய் கடன் பிளஸ் வட்டிக்காக 2090 ரூபாய்க்கு மட்டும் உடன்படுறதோ திருப்தி பெறதோ முடியாது என்றிருந்தது. இது வாக்குறுதிக்கான முரண்தடை கோட்பாட்டுக்கு முரணாக காணப்படுது. பின்னல் வழக்கில் ஒரு கடினத்தன்மை இருந்தது. அது என்ன? அதாகப்பட்டது $8க்கு $5 ஓமென்று சொல்லி போட்டு இல்லை திருப்பி $8 தாண்டு கேட்கறது. அல்லது அதில் இருந்து வந்த ஃபோக்ஸ் அண்ட் பியர் வழக்கில் என்ன நடந்தது, 2090 ரூபாய்க்கு வட்டியை கேட்டது. ஆனால் 2090 ரூபாய்க்கு ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போ ஒருக்கா ஒத்துக்கொண்டுட்டு அங்கால போகிறது. இது நாங்கள் நோமலாக பார்த்தா ஒரு ஆத்தா போக்கிலித்தனம் மாதிரி இருக்கு. இதுதான் பின்னல் வழக்கின்ற கடினத்தன்மை. இதை ஒப்புரவின் அடிப்படையில் நிவாரணம் பெறுறதுக்காக கொண்டுவரப்பட்ட விஷயம்தான் வாக்குறுதியின் முரண்தடை கோட்பாடு. அதாகப்பட்டது ஒருவர் வாக்குறுதி ஒன்றை வழங்கிட்டாருண்டா அந்த வாக்குறுதியிலான் இருக்கணும், அதுக்கு முரணாக அவர் செயற்படக்கூடாது. இந்த வழக்கிலையும் பின்னல் வழக்கின்ற கடுமை தன்மையை குறைக்கிறதுக்கான ஒப்புரவின் அடிப்படையிலான முரண்தடை கோட்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஹைட்ரி வழக்கில் வீட்டு சொந்தக்காரனுக்கும் வாடகை குடியிருப்பாளனுக்கும் இடையில ஒரு வாடகை ஒப்பந்தம் இருக்கு. வீட்டு சொந்தக்காரன் 6 மாசத்துக்குள்ள வீட்டை திருத்தோணும், இல்லாட்டிக்கு வீட்டை விட்டு வெளியேறணும் என்று ஒரு அறிவித்தலை வாடகை குடியிருப்பாளனுக்கு வழங்குறான். இந்த 6 மாத கால பகுதிக்குள்ள வீட்டு சொந்தக்காரன் வாடகை குடியிருப்பாளனுக்கு ஒரு வாக்குறுதி வழங்குறான். நான் உனக்கு இந்த வீட்டை விற்கிறேன் என்று சொல்லி அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு வருகிறது. பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடையுது. வீட்டு சொந்தக்காரன் அறிவுறுத்தல் வழங்கினதன்படி 6 மாதம் முடிஞ்சோடனே நீ வீட்டை திருத்தேலே என்று சொல்லி வாடகை குடியிருப்பாளனை வெளியேற்ற வலிக்கிறான். வாடகை குடியிருப்பாளன் இந்த வீட்டு சொந்தக்காரன் வாக்குறுதியில தங்கி நின்று நீதிமன்றத்தை நாடுறான். நீதிமன்றம் ஒப்புரவின் அடிப்படையில
வீட்டு சொந்தக்காரன் கொடுத்த வாக்குறுதியில இருந்து மீறக்கூடாதுன்ற பிரின்சிபலை கொண்டு வந்து, எனவே அந்த வீடு விற்கிறது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற காலத்தை கருத்தில் கொண்டு அதை கழிச்சு போட்டு தான் 6 மாதத்தை கணக்கிடணும் என்று சொல்லி தீர்க்குது. கேள்வி விளங்குறதுக்காக இது ஒரு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த பின்னல் வழக்கின்ற கடினத்தன்மையை குறைச்ச மற்ற வழக்கு தான் ஹைட்ரி வழக்கு. அடுக்கு மாடிகள் என்ற வீட்டு சொந்தக்காரன் ஒரு சப்கன்ட்ராக்டருக்கு தன் வீட்டை வாடகைக்கு கொடுக்குறான். அந்த சப்கன்ட்ராக்டர் என்ன செய்வான்டா, குடிமக்களுக்கு ஒவ்வொரு வீடாக வாடகைக்கு கொடுப்பார். ஒரு போர் ஏற்பட்டதால சப்கன்ட்ராக்டரால வீடுகளை குடிமக்களுக்கு கொடுக்க இயலாம போகுது. இந்த நேரத்தில் அடுக்கு மாடி வீடுகள் என்ற சொந்தக்காரனுக்கும் சப் கண்ட்ராக்டருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை ஏற்படப்படுது. போர் கால பகுதிக்கு மட்டும் அற வாடகையும், போர் முடிஞ்சா பிறகு முழு வாடகையும் தர வேணும் என்று 2 பேரும் உடன்படுகினான். சரி, இங்க நீதிமன்றம் ஆராய்ஞ்ச விஷயம் என்னண்டா, போர் நடந்த கால பகுதியில் வீட்டு சொந்தக்காரன் முழு காசையும் கேட்டிருந்தால் அதை கொடுத்திருக்க வேண்டி வருமா இல்லையான்றதற்கு இல்லை, அவருக்கு உடன்பட்டதன்படி அறவாசி காசு மட்டும் கொடுக்கலாம் தான் என்று நீதிமன்றங்கள் முடிவெடுத்தன. ஆனா இது தீர்ப்பில்லை. இந்த ப்ரொமிசரி எஸ்ட்ரோஃபல் அல்லது வாக்குறுதியின் முரண்தடை கோட்பாடானது ஒரு ஷீல்டாக தொழிற்படுமையோழிய ஒரு ஸ்வாட்டாக தொழிற்படாது. அதாகப்பட்டது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஷீல்டு ஒழிய இன்னொரு ஆளுக்கு எதிராக அதை பிரயோகித்து வெற்றி பெறதுக்கு அடையாது. ஸ்வாட் அதாவது அதில் தங்கி நிற்கிறவருக்கு பாதுகாப்பை மட்டும் வழங்கும். இந்த குயிக் ரிவிஷன் உங்களை பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுக்கு ஒரு அணை போட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் நேரடியாகவே கண்ட்ராக்சுவல் டேர்மை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.